வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரசியல் விமர்சனங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து. இந்த வீடியோவிலும் அதான் பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் காலம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அந்த விமர்சனங்கள்லாம் காமெடியாகவும் இருக்கும், ரசிக்கும்படியாகவும் இருக்கும். சில நேரத்தில் என்னடா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வடிவேலு கவுண்டமணியோட சொல்லுவார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உண்மையை சொல்கிறீங்களே தெய்வ சமம் சொல்லி வடிவேலு கவுண்டமணி காமெடியில் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இப்போ அரசியலையும் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க இல்லை இந்த மாதிரி இவங்களும் பேசி பேசி கலகலப்பாகிட்டு இருக்காங்க நம்மளை. அதனால் நம்மளும் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கோம். நல்லா தானே இருக்குது கேட்போம். ஏன்னா தேர்தல் திருவிழா 5 வருஷத்தில் நடக்கக்கூடிய விழா. கோயில் திருவிழா மாதிரி இந்த தேர்தல் திருவிழாவையும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, ஜனநாயக திருவிழா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வைக்கக்கூடிய படலங்கள்லாம் அதிகரிச்சுட்டு, அதுவும் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காமெடி கலந்த விஷயங்களையும் பேசுவார், கொஞ்சம் அதிரடியாகவும் பேசுவார். அவருடைய வார்த்தை ஜாலங்கள்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மற்றவங்கள காயம்படுத்தும், சில நேரத்தில் மகிழ்விக்கும் செய்யும். இப்போ அப்படி பார்க்கையில் இப்போ அண்ணாமலை குறித்து ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை நடைபயணம் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கேன், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதிமுகவுக்கு ஏதாவது பின்னாடி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அவர் கேட்டபோது அவர் சாதாரணமாக சொல்லார். அவர் பார்த்தீங்கன்னா தாடிலாம் வச்சுட்டு போகிறாரு, பார்க்கறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. அவர் புள்ள படிக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாரு. ஆனால் அவரை பார்த்து எங்களுக்கெல்லாம் தாடி வச்சதுனால பூச்சாண்டி மாதிரி இருக்கனால எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் பயத்துக்கே பயம் காட்டியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக்கை சொல்லிட்டு சொல்ல மற்றவங்களாம் சிரிக்க அந்த இடத்துல ஒரு காமெடி கலவரம் ஆகி போச்சு. இருந்தாலும் அவங்க அத்தனை சரிக்காமல் சொன்னார், அதை பார்த்து நான் பயப்பட மாட்டோம், எங்களுடைய நோக்கமே வேறு, நாங்கள் இவங்கள மாதிரி பல பூச்சாண்டிகளை பார்த்து தான் அரசியல் கட்சியில் அதிமுக முன்னோக்கி போயிட்டுருக்கு. அதனால் அண்ணாமலை எங்களுக்கு போட்டியும் கிடையாது, அவரை நாங்கள் போட்டியாக நினைக்கவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனாலும் பாஜனதா அதிமுக கூட்டணியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தற்போது பார்த்திங்கன்னா வலுவாகிட்டே தான் வருது. அங்கே அந்த தரப்பு அதிமுகவை தற்போது விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களும் ஒரே அந்த அந்த மாதிரி போகும்போது சில விஷயங்கள் அரசியலுக்கு மாறுபட்டதாக இருக்கும், பல கருத்துக்கள் வரும். இது போன்ற கருத்துக்களை நம்ம தொடர்ந்து விவாதிப்போம், தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.